வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 2ஆம் தேதி, சித்திரை மாதம் 19ஆம் தேதி. இன்றைக்கான வானிலை அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அடுத்தடுத்து ஏற்பட போகும் வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகள், மே 2ஆம் வாரத்தில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் மழை வாய்ப்புகள் என்பவைகள் குறித்தான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நமது கடந்த வானிலை விளக்கங்கள் மற்றும் முன்னோட்ட வானிலை விளக்கங்களில் எதிர்பார்க்கப்பட்ட வானிலை தற்போதைய நிலையில் தொடர்வதாக கருதுகிறேன். நாம் எதிர்பார்த்த வானிலை மாற்றங்கள் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. முதற்கட்ட நகர்வாக வங்கக்கடல் உயரழுத்தம் விலகி தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அநேக கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் கடல் காற்றின் அளவினை பெருமளவில் இந்த உயரழுத்த விளக்கமானது அனுமதிக்க தொடங்கியுள்ளது. தற்போது முதலே தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை காற்றினுடைய வேகம் தென்கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படுகிறது. மறுபுறம் அரபிக்கடலில் குஜராத், ராஜஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகளைச் சார்ந்த அரபிக்கடல் பகுதியில் வலுவாக நீடித்து வந்த உயரழுத்தம், இந்த உயரழுத்தம் தான் அரிதாக தீவிர மழைப்பொழிவினை வளைகுடா நாடுகளின் மீது ஏற்படுத்த ஒரு காரணமாக அமைந்தது. இந்த உயர் அழுத்தம் தற்போதைய நிலையில் வலு குறைந்து பரப்பில் குறைந்து நீடிக்கிறது. அதே போல பாகிஸ்தான், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட வடமேற்கு இந்திய பகுதிகளில் நிலப்பகுதி குறைவழுத்தம் மண்டலம் உருவாக தொடங்கியுள்ளது. இது தென்மேற்கு பருவக்காற்றினை ஈர்ப்பதற்கான ஒரு தொடக்க நிலை நகர்வு ஆகும். வடக்கத்தை விட முன்னதாகவே வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், இந்த மாநிலங்கள் சார்ந்த நிலப்பகுதியில் குறைவழுத்த மண்டலங்கள் உருவாகி நீடிக்கின்றன. இதன் காரணமாக வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவக்காற்று வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்க முகாந்திரங்கள் ஏற்பட்டுள்ளன. நேற்று மாலை வரையிலான கடந்த 24 மணி நேரங்களில் உச்சபட்ச வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸ் அல்லது 111 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் ஒரு சில வடக்கு மாவட்டங்களில், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே பதிவாகி உள்ளது. இந்த வெப்பநிலையினை வெப்ப அலை வீச்சு, அதாவது 100 டிகிரி செல்சியஸ் மேல் வெப்ப அலை வீச்சு என வரையறை செய்யப்படுகிறது. அதாவது மனிதனுடைய உடல் வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவினை விட உயர்ந்து காணப்படும் புற வெப்பநிலையை வெப்ப அலை வீச்சு என பொதுவாக வரையறை செய்யப்படுகிறது. இந்த அசாதாரண வெப்பநிலை மனிதனுடைய உடலில் வெகுவான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த வெப்பநிலையை சமன் செய்ய மனித உடலில் உள்ள இதற்கான உறுப்புகள் செயல்பட்டு உடலில் நீர் இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. அதாவது டீஹைட்ரேஷன் என்ற விளைவு ஏற்படுகிறது. இந்த டீஹைட்ரேஷனை தவிர்த்திட நாம் மேற்கொள்ள வேண்டிய எளிமையான அவசியமான தீர்வு என்பது இயல்பான அறை வெப்பநிலையில் உள்ள உண்ணத்தகுந்த உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது மிக சரியான வழி என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். சரி, இந்த உச்சபட்ச வெப்பநிலை தற்போதுதான் ஏற்படுகிறதா என்றால் இல்லை. கடந்த காலங்களில் லானியோ சார்ந்த நெகட்டிவ் ஐஓடி ஆண்டுகளில், அதாவது இந்திய பெருங்கடலில் ஏற்படும் நெகட்டிவ் ஐஓடி எதிர்மறை இரட்டை நிலை புள்ளிகள், உயரழுத்த மற்றும் குறைவழுத்த மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஆண்டுகளில் பதிவாகி இருக்கின்றன. அதற்கான வானிலை தரவுகள் IMD உள்ளிட்ட வெவ்வேறு நாடுகளின் இணையதளங்களில் காணப்படுகின்றன. குளோபல் வார்மிங் சமீப காலமாக உலகத்தை அச்சப்படுத்தும் ஊடகங்களின் சொல். இந்த குளோபல் வார்மிங் இன்று நேற்று தொடங்கியதா? அல்ல. புவி பரிணாமத்திலிருந்து தொடர்ந்து நிகழ்ந்து வரும் ஒரு புவியியல் நிகழ்வு. மனிதர்களாகிய நமது பங்கு என்னவென்றால், இந்நிகழ்வை ஏற்படுத்தும் கிரீன்ஹவுஸ் வாயுக்களை அதன் சமநிலையில் இருந்து கடந்து தாறுமாறாக பல மடங்காக ஏற்றிவிட்டிருப்பதுதான் எனலாம். அதாவது சிகையில் படுத்துக்கொண்டு தன் சிகைக்கு தானே தீ வைத்துக் கொண்டது போல. எனவே குளோபல் வார்மிங் பற்றி பேச வேண்டுமெனில் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சம்
பற்றிய கொள்கைகளில் இருந்து தொடங்க வேண்டும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான புவியியல் சார்ந்த அறிவியலுக்கு செல்ல வேண்டும். அதற்கான நேரம் இதுவல்ல. வெயில் சுட்டரிக்கிறது, சுட்டரிக்கும் வெப்பத்தை சமன் செய்ய காத்திருக்கும் வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகளை குறித்து பார்க்கலாம். வெப்பச்சலன மழைப்பொழிவு ஏற்பட சாதகமான நிலை என்ன என பார்க்கும்போது, ஈரப்பதம் மிகுந்த காற்று இணைப்புகள், குளிர்ந்த காற்றினுடைய சேர்க்கை, அதிகரிக்கும் வெப்பத்தினால் மேலிடும் நீராவி, இந்நீராவி தொடர்புடைய காற்று மண்டலத்தை லேசாக்கி குறைவழுத்த பகுதிகளை உருவாக்குதல், விளைவாக மாலை மற்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மேலெழுந்த நீராவி குளிர்ந்து தற்செயலான மேகமூட்டமான வானிலை அல்லது மேகம் சூழ்ந்த வானிலை திடீரென ஏற்பட்டு இடிமழை பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வினையே வெப்பச்சலன மழைப்பொழிவு எனலாம். இதற்கான வானிலை மாற்றங்கள் தான் தலைப்பில் குறிப்பிட்டுள்ளபடி தொடங்கியுள்ளது. முதற்கட்ட வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்ப்பது அடுத்த 48 மணி நேரத்தில், அதாவது வரும் 3-4 தேதிகளில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு மேற்கு, நீலகிரி இம்மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை மாலை இரவு நேரங்களில் நீடிக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்பொழிவு முதற்கட்டமாக ஏற்பட தொடங்கலாம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் கூடுதலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே போல கோவை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், பாலக்காட்டு கணவாய் பகுதிகள், தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் மேகமூட்டமான வானிலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்பட ஒரு சில இடங்களில் தூறல் முதல் மிதமான மழைப்பொழிவு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அதே போல இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் மத்திய மாவட்டங்களான கரூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மற்றும் இதர ஏற்கனவே அறிவித்த நீலகிரி, கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடும். இந்த மழைப்பொழிவு என்பது ஒரு பரவலான மழைப்பொழிவுகளாக எதிர்பார்க்க இயலாது. மாறாக ஆங்காங்கே பரப்பில் குறைந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்பட்டு குறைந்த நேரத்தில் மறைந்து செல்லும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக அமையும். தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்து கடல் பரப்பில் இருந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான பகுதிகளில் தற்போது முதலே தெற்கு தென்கிழக்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலை நீடிக்கும். உச்சபட்ச வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் அல்லது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இடத்திற்கிடம் மாறுபடும் வெப்பநிலையாக அடுத்து வரும் நாட்களில் இந்த மாவட்டங்கள் சார்ந்து அமையக்கூடும். அதிகாலை மற்றும் காலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை நீடிக்க ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். மே 2ஆம் வாரத்தில், அதாவது மே 7 முதல் மே 12 வரையிலான இந்த காலத்தில் மழைப்பொழிவினுடைய வீதம் அதிகரிக்கும். மேற்சொன்ன முதற்கட்ட மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களில் பரப்பிலும் அளவிலும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். கூடுதலாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு இதே காலகட்டத்தில் வாய்ப்புகள் உள்ளன. அதே போல தென் கடலோர மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், மாவட்டங்களின் உள்பகுதிகள் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களினுடைய உட்பகுதிகள், அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள்
இங்கெல்லாம் மேற்சொன்ன கால இடைவெளியில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதர டெல்டா மாவட்ட பகுதிகளில், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகள், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகள் மற்றும் உள்பகுதிகள், இந்த பகுதிகளை பொறுத்தவரை மே 11 முதல் 14 தேதி வரையிலான காலத்தில் தற்போது முதல் தொடர்ந்து அவ்வப்போது நீடிக்கும் மேகமூட்டமான வானிலை தொடர்ந்து நீடிப்பதோடு மேற்கு காற்று இணைப்பு சாதகமாகும் நிலையில் திடீர் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மேற்சொன்ன கால இடைவெளியில் தோன்றலாம். இதர வடகடலோர மாவட்டங்களான விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை உச்சபட்ச வெப்பநிலை தற்போதைய நிலையிலிருந்து மேலும் உயரக்கூடிய நிலை இருக்காது. மாறாக மே 9 முதல் 14 தேதி வரையிலான காலங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். அதாவது இதமான வானிலையை நோக்கி மே 14ஆம் தேதிக்கு பின்னர் அநேக தமிழக மாவட்டங்களில், அதாவது தற்போது நீடிக்கும் உச்சபட்ச வெப்பநிலை குறைய தொடங்கும். மே இறுதி நாட்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மேலும் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடகடலூர் மாவட்டங்கள் மற்றும் அநேக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இங்கெல்லாம் அதிகரிக்கவும், மழை ஒதுக்கமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் கூட, அதாவது கடலோர மாவட்டங்கள், ஒரு சில கடலோர மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மே மாத 3ஆம் 4ஆம் வாரங்களில் நிச்சயமாக இருக்கின்றன. வழக்கத்தை விட கோடை மழை, வெப்பச்சலன இடிமழை பொழிவு இந்த ஆண்டு நாம் முன்னோட்ட அறிவிப்பில் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக அதிகரித்து காணப்படும். வழக்கத்தை விட தீவிரமாக இருக்கும். அதாவது வழக்கமான இயல்பான ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் விரைவில் தொடங்கும். முதற்கட்டமாக வங்கக்கடல் பிரிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மே மாத இறுதியிலேயே தொடங்கக்கூடும் என்ற நிலையும் வரலாம். மேற்சொன்ன விளக்கங்கள் யாவும் வானிலை ஆய்வில் பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் பல்வேறு கண்டுபிடிப்பாளர்களின் விளக்கங்களை உற்று நோக்கப்பட்டு ஒப்பீட்டளவில் விளக்கப்படும் எனது தனிப்பட்ட விளக்கமாகும். எனது கண்டுபிடிப்புகள் இதில் ஏதுமில்லை என்பதையும் இத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்சொன்ன விளக்கங்கள் நமது கண்ணோட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவு வாய்ப்புகள், இந்த வானிலை நகர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சார்ந்த வானிலை நகர்வுகள் ஏதேனும் இருப்பின் உடனுக்குடன் விளக்கவும் காத்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.